கத்திரிக்காய் நறுக்கி அலம்பி வச்சுட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சு ஒரு 10 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வெடிகட்டி வச்சுக்கணும். எண்ணெயை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டி கத்திரிக்காயை அலம்பி போட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு ஒரு கரண்டி புளி ஜலம் விட்டு நல்லா குமுற மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் 2 கொத்தமல்லி இலை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் எல்லாம் வறுத்து 1-2 பொடி பண்ணி பொரியல் காய் நல்லா வெந்தப்புறம் கீழே இறக்குற நேரத்துக்கு அந்த பொடியை போட்டு இறக்கினா கத்திரிக்காய் கார பொரியல். இது சாம்பார். வெண்டைக்காய் குடமிளகா போட்டு சாம்பார். அந்த புளியை கரைச்சி அந்த 10 கிராம் ஊற வச்சுக்கல, அதுக்கு ஒரு கரண்டி எடுத்துனது போக மீதியை இந்த புளியை கரைச்சி வச்சு அதுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், 2 கடுகு, 2 வெந்தயம், துளி பெருங்காயம் தாளித்து கொட்டி இந்த வெண்டைக்காயும் குடமிளகாயும் அதில் போட்டு நல்லா பிரட்டிட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோமே அதை எடுத்து அதில் ஊற்றி சாம்பார் பொடியை போட்டு உப்பை போட்டு கொதிக்க வச்சு வெந்த துவரம்பருப்பை கரைச்சி கொட்டினா சாம்பார். இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் கிடையாது, நார்மல் சாம்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.